பாரஞ்சித் நான் பாக்குற வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் இருண்ட வானத்திற்கு மின்னல், ஒடுக்கப்பட்டோர் வாழ்க்கைக்கு அண்ணல். அம்பேத்கர் என்ற ஒரு மனிதரை பத்தி பேசிதான் நம்ம கர்ணன் படத்தை பத்தி நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வலியை அனுபவத்தினுடைய வார்த்தைகளே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா மற்றவர்கள் வலியை விமர்சனம் செய்கிற விமர்சன பாவத்திலே அணுகுவாங்க. ஆனா அந்த வலி உண்மையாக அனுபவித்தவன் தான் அந்த வலியை வாதைகளோடு, அந்த வலியை கண்ணீரோடு, அந்த வலியை கையறிந்து போனவனுக்கு தான் ரத்தத்தோடு பேச முடியும். கர்ணன் அப்படி பேசக்கூடிய ஒரு படைப்பு. இந்தியாவினுடைய உண்மையான கர்ணன் அது அண்ணல் அம்பேத்கர் தான். இந்தியாவின் தேச தந்தை மகாத்மா காந்தி மகன், இந்திய அரசியலமைப்பின் தந்தை அண்ணல் அம்பேத்கர், இந்தியாவில் பெண் விடுதலையினுடைய தந்தை அண்ணல் அம்பேத்கர். இந்தியால நாமலாம் 8 மணி நேரம் மட்டும் தான் உழைக்கணும், ரொம்ப உழைப்பு உறைஞ்ச கூடாது என்று பாட்டாளி விடுதலை பேசிய பாட்டாளி வர்க்கத்தினுடைய தந்தை அண்ணல் அம்பேத்கர். இந்தியால சமத்துவத்தினுடைய தந்தை அண்ணல் அம்பேத்கர். இன்னும் சொல்ல போனா தனது வாழ்நாள் முழுக்க அவருக்கு எதுவுமே இல்லை. இன்னைக்கு லேப்டாப் இல்லன்னு ஒரு பையன் படிக்க மாட்டேன்றான், வீட்டுல ஏசி இல்லன்னு படிக்க மாட்டேன்றான். அம்பேத்கர் படிக்கும்போது அவருக்கு மரியாதையே இல்லை. ஆனால் அப்படி கிடைத்த எல்லா வாய்ப்பையும் படித்து வாழ்க்கையில் எப்படியா மேல வரணும் போராடி, அதுவும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேல வந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய ரைட் ஹேண்ட்ல எழுதி எழுதி கை வலிச்சு கை அப்படி அப்பள மாதிரி வீங்கி போகுது. பிராக்டிஸ் பண்ணி லெப்ட் ஹேண்ட்ல எழுத ஆரம்பிச்சு 2 கையாலும் எழுதி எழுதி வாழ்நாள் முழுக்க இரவு பகலாக எழுதி எழுதி அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் உருவாக்குறாரு. அதை உருவாக்குறதுக்காக போடப்பட்ட குழுவில் யாருமே வேலை செய்யல, அம்பேத்கர் மட்டும் தான் அதை எழுதிக்கிட்டே இருந்தாரு. இது அந்த குழுவில் இருந்த டிடிகே அவர்களே ஒரு பேட்டியில சுட்டி காட்டுறாரு. அவரு சட்டத்துறை அமைச்சராக இருந்தபோது பெண்களுக்கு சொத்துரிமை தரணும், பெண்களுக்கு மகப்பேறு காலத்தில் அவங்களுக்கு சம்பளத்தோடு கூடிய விடுமுறை தரணும்னு அந்த சட்டங்களை உருவாக்குறாரு. பெண்களுக்கு சொத்துரிமை இல்லை என்று சொன்ன நாடாளுமன்றத்தில் நான் வரவே மாட்டேன், அமைச்சர் பதவியை பெண்களுக்காக தூக்கி போட்டு வெளில வந்தவர். ஆக இந்தியாவினுடைய பெண் விடுதலையினுடைய தந்தையுமே அண்ணல் அம்பேத்கர் தான். அவர் பலவரத்தில் அவருக்கு ஒரு சிலை அமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிலை அமைப்பு குழுவில் என்னுடைய அப்பால கூட நல்லா சின்ன குழந்தை வேலை செஞ்சாங்க. என் வருத்தம் என்னன்னா, இந்தியாவில் அதிகமான சிலைகள் அம்பேத்கர் சிலைகள், இந்தியாவில் அதிகமாக அவமானப்படுத்தப்பட்ட சிலையும் அம்பேத்கரினுடைய சிலை தான். சிலையை வச்சிருவாங்க, நான் சுத்தி ஒரு பறவை குண்டு மாதிரி அடைச்சு வச்சிருப்பாங்க. அந்த அவமானங்களுக்கு அஞ்சு அப்படி சிலைகள் பாதுகாக்கப்பட்டிருந்தார்.